ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் ஒரு தலைவரா இல்லை ஒரு மனுஷனா அப்படின்ட்டு வந்து ஸோ நம்மளோட பிக் பாஸ் அசீம் வந்து ரொம்ப தாக்கி வந்து விஜயை பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தளபதி ஃபேன்ஸ் பற்றியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அண்ட் செம்ம கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நடிகர் விஜய் சினிமாவை விட்டு இப்போ வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றத வந்து அரசியல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளம்பி இருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி இப்போ வந்து நம்மளோட விஜய் வந்து ஸோ ஜனநாயகன் படப்பிடிப்பை முடித்து விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரசியல் வந்து இறங்கிட்டார். ஸோ கட்சியை தொடங்கி கிட்டத்தட்ட 2 மாநாட்டை வந்து பிரம்மாண்டமாக நடத்தி முடிச்சிருக்காரு. இப்போது வந்து ரோட் ஷோ நடத்தி வந்துட்டுருக்காரு. அதாவது ஒரு மாவட்டத்துக்கும் போய் நேரில் போய் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நம்மளோட செப்டம்பர் 27ஆம் தேதி வந்து கரூரில் வந்து அவர் வந்து ஸோ ஒரு பிரச்சாரத்தை பண்ணும்போது 41 உயிர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்க இறந்தது குறித்து வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ மொத்த இந்தியாவுக்கும் வந்து இந்த ஒரு விஷயம் போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாலும் நிறைய பேர் வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணணும் அப்படின்றதுக்காக விஜயை வந்துட்டு தாக்கியே பேசியிருந்தாங்க. ஸோ இடையில இப்போ வந்து இந்த பிரச்சனையை குறித்து வந்து பிக் பாஸோட அசீம் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து உங்களை பார்க்க வந்த கூட்டம் வந்து உங்கள் கண் முன்னாடியே மூச்சு முட்டி நின்று பார்த்து நீங்கள் ஒன்றுமே பண்ணலை. ஸோ ஏர்போர்ட்டில் ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அது காதில் கூட வாங்காமல் போயிடுறீங்க. ஸோ நீங்கள்லாம் ஒரு தலைவரை கூட விடுங்க, ஒரு மனுஷனா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எதிர்கொள்ளாத நீங்கள் சிஎம் ஆகலாம்னு பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே நீங்கள் சிஎம் ஆனாலும் இந்த மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து விஜய் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அண்ட் செம்ம கோவத்தில் வந்து அசீம் வந்து தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.